உங்களுக்கே பொறுப்பு இல்லையே. தேர்தலுக்கு முன்பாக பொறுப்பு அறிவிக்கப்படலாம், உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? சிறப்பான கேள்வி கேட்ட உங்களுக்கு. காலையிலேருந்து என்ன துரத்திட்டு இருக்கனால கேள்வி கரெக்டாக வந்து இதை நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணுறோம். அதாவது நாளைக்கு வந்து கடிதம் கொடுக்கப்படும். தேர்தலுக்கு முன்பு அப்படின்னு இல்லை, இந்த வேண்டுகோளுக்கு நிச்சயமாக வந்து செவி சாய்த்தே ஆக வேண்டும். செவி சாய்ப்பாருக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அது உத்தரவாதம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் செயல்முறைக்கு வரல. அப்போ அந்த செயல்முறைக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது என்பதை எடுத்து சொல்வேன். அது வராட்டி என்ன நீங்க கேட்ட கேள்வி, வராட்டி என்னன்றது மீண்டும் இந்த மாதிரி உங்களை சந்திச்சு பதில் சொல்றேன். தற்சமயம் இந்த கட்சியை புதுப்பிக்கின்ற எண்ணம் இல்லை என்னிடம். பரிசீலனை கூட கிடையாது. ஏன்னா வேண்டுகோள் கொடுத்து அவங்க பண்ணணும்னு சொல்லவும் இந்த பரிசீலனை எதுக்கு போகணும்? நான் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்கிட்ட தானே இருக்கு. அந்த முடிவு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கல்ல. சாவி கொடுத்து நீங்க திறந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த சாவியை நான் கையில் வச்சிருக்கேன். நான் வந்து வேண்டுகோளை தான் சொல்றேன். இப்பயும் வேண்டுகோள் தான் சொல்றேன். நான் இன்னைக்கு இந்த மீட்டிங் போடுறது தலைமைக்கு தெரியுமே. தலைமைக்கு தெரியாமல் இந்த மீட்டிங் நடக்கல. தெரியும் நாங்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வேண்டுகோள் எங்களை ஒன்று சமர்ப்பிப்பேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம். அவங்க நிச்சயமா செவி சாய்ப்பாக நம்பிக்கை இருக்கணும். நம்ம தேசியத்தில் பொறுப்பு இருக்கும்னு சொன்னாங்க. அது உண்மை.